மீனாவை நமக்கு பார்க்க 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 கோபம் வர்றது ஏன் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் இந்த ஒரு கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ணாமலை எதிர்த்து பேசியிருப்பாங்க, நான் உங்கள்கிட்ட வாழ்க்கை கேட்டேன்னா எதுக்கு வந்து என்ன இந்த குடும்பத்துக்குள்ளே தள்ளி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. முத்துக்கிட்ட வந்து குடிக்கிறாருங்கிறது கோவப்படுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே என் குடும்பத்தை பற்றி பேசிங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து விஜயாவை வந்து அந்த வட்டி கடைக்காரர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கிறது எல்லாத்தையும் போட்டு கொடுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ணி விவரமாக இருப்பாங்க. இப்போ விவரங்கிறதே இல்லை. அத்தை பாவம்ல, அத்தை சொல்கிறாங்கல்ல அப்படின்றத பார்த்தாலும் நமக்கு எரிச்சல் தான் வருது. அந்தளவுக்கு ஒரு இரிட்டேட் பண்ணுற கேரக்டராக அவங்களுடைய கதாபாத்திரத்தை மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் துளி அளவு தனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை கொஞ்சம் புத்தி இருக்கணும். அடுத்தவங்க வந்து நமக்கு நல்லது நினைக்கிறது இல்லை, அவங்களுக்கு நம்ம ஓவராக நல்லது நினச்சி பாவம் ரோகிணி சாப்பிடாமல் இருக்காங்க அவங்களுக்கு நான் போய் ஊட்டி விடவா அப்படின்னு கேட்கறது. இந்த பக்கம் முத்து கிளம்பி போய் நான் வந்து மனோஜை கூட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கு வர்த்தான ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஒரு பாசத்தை கொடுக்குறீங்க, அன்பை கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அது தகுதியான ஆட்களுக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கணுங்கிறது இல்லை. நாளைக்கு ஒரு நிமிஷத்தில் யோசிக்காமல் உங்களை நசுக்கி போட்டு போயிடுவாங்க அவங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முத்து போய் மனோஜை கூட்டு வந்து ரோகிணியையும் வந்து வீட்டில் வச்சு சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரோகிணி சாப்பிடக்கூடாதுன்னு இவங்க பேச இந்த விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரோகிணியாச்சும் வந்து கொஞ்சமாச்சும் வந்து மீனா மாதிரி இல்லாமல் கோவமாக வந்து திருப்பி விஜயாட்ட பேசணும். ஏன்னா விஜயா ஒழுங்கு இல்லை, ஏதோ விஜயா ரொம்ப நல்லவங்க மாதிரி விஜயாவோட பிள்ளை மனோஜ் நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது வாயை மூடுங்க அத்தை அப்படிங்கிறது ஆண்டிங்கிறத சொல்லணும். நானும் ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து பார்த்தேன். எங்கள் அப்பாட்ட சொன்னால் அவ்வளோதான், கேஸ் போட்டுட்டு உங்களை உள்ள தள்ளி விட்டுருவாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை பற்றி? நீங்கள் எத்தனையோ தப்பு செஞ்சுருக்கீங்க. நகையை தேடிருக்கீங்க, சொந்த வீடு நகையை தேடி அதை அடகு வச்ச நகையை கொண்டு திருப்பி வச்சிருக்கீங்க. சொந்த மருமகிட்டே வந்து காசை கடன் இந்த லாயர் மூலமாக 2 லட்ச ரூபா காசு வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒழுங்கு மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லிட்டு வந்து மனோஜ் நீ என்னடா அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அம்மா பிள்ளையாட்டா மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தான் பக்கம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் முன்னாடியும் டேரெக்டாக தைரியமாகவாச்சும் பேசலாம். இவங்க இந்த பக்கம் பம்மை, அந்த பக்கம் வந்து மீனா பம்மை. நமக்கு உண்மையிலே வந்து ஸ்ருதி தான் அந்த கதையோட ஹீரோயினா இல்லையாங்கிற மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? அட்லீஸ்ட் மீனா இல்லை ரோகிணியாச்சும் எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள்.